நடப்பது நட கட்டம் கிடைப்பது கிடை கட்டம். நான் ரொம்ப துணிஞ்ச வேண்டா. எது வந்த போதிலும் எது இழந்த போதிலும் ஏற்றுக்க தெரிஞ்ச வேண்டா. ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு எல்லாம் டாப்பு போடா. டோன்ட் கேர் டோன்ட் கேர் டோன்ட் கேர். யோ என்னய்யா குஷ்டு படுத்துன்னு கோயிலாண்ட புலம்பின்னு கிடக்குற? நீ பண்றது எங்கன்னா கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குதாயா? நாம நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்குது. நான் நம்ம கோவணமாக கட்டி நீங்கள் பத்துனுக்கிறேன். நல்லா சொக்கா போட்டுனுக்கிறேன். லுங்கி கட்டுனுக்கிறேன். கிருதா வச்ச முடி வச்சுனுக்கிறேம்மா. கிருதா முடி ரீசெண்ட்டு. அப்புறம் என்ன நல்லாகதான்ற? ஆட முட்டாள் பையனை 2 பொட்டை புள்ளியை பெற்று வச்சுக்கினியா? கொஞ்சம் கூட உனக்கு குடும்பத்து மேலே அக்கறை இல்லாம இப்படி வந்து குஷ்டு கோயிலாண்ட பத்துன்னு புலம்பின்னு கிடக்குறியன்னா கேட்டா என்ன லூசுன்றியா? போடா மென்டலியா? அடையாம நான் குடும்பத்தை பற்றி கவலை பண்ணோம். குடும்பம் நல்லா இருக்குதும்மா. ஆமா எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் கையில் காசு இல்லைன்னு கவர்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணுது, மாதம் ரேஷன் கார்டில் ஃப்ரீ அரிசி ஒன்று போடுது. அது இல்லாமல் என் பஞ்சாயத்துக்கு மாதம் 1000 ரூபாய் முள்ளங்கி பெற்ற மாரி பேங்க் அக்கௌண்ட்டில் அது எத்தனாம் தேதியே வருதுண்ணா 1000 ரூபாய் வருது. இது ஒரு பக்கம் இருக்குதும்மா. இது ரெண்டும் இருக்க சொல்ல நான் எதுக்குமே குடும்பத்தை நினச்சி கவலைப்படணும். அதான் கவர்மெண்ட்டு கவலைப்படுதாம்மா. அதே கவர்மெண்ட் பண்ணிட்டு நீ ஜாலியாகிறியா? உனக்கு எங்கன்னா சொசைட்டி பற்றி எங்கன்னா அக்கறை இருக்குதாயா? சொசைட்டி எங்கன்னா உனக்கு ஒரு மரியாதை இருக்குமாயா? ஏதா ரீசன்ட்டு சொசைட்டியா? சொசைட்டி நாம் என்ன பண்ணி கேவலமாக பார்க்குறதுல இருக்குதா? சொசைட்டி என்னம்மா என் மேலே அக்கறைக்குதா? போன வர கவுன்சிலர் வந்தாம வீட்டுக்கு 3000 ரூபா கொடுத்துட்டு போனான். நானும் போய் கேட்டேன் 3000 ரூபா குடியா? உனக்குலாம் 3000 ரூபா கேடா? இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு என்னை பார்த்து அவன் சொல்லிட்டு போகிறாம. இந்த சொசைட்டி என்னை மதிக்கவே இல்லை. மதிக்காத சொசைட்டியை காலில் பாட்டு நான் மிதிப்பேன். இல்லை சொசைட்டி நீங்கிற சொசைட்டி பற்றினே உடனே காலை இல்லைம்மா. சொசைட்டியை நான் கஷ்டப்பட்டு சொல்ல காப்பாற்ற போதா? கோட்டை காசு இல்லை சொல்ல 100 ரூபா குடிக்கிறது காசு கொடுக்க போதா? போமே யோ குடிச்சா உடம்பு கட்டு போயிட்டேன்டா. குடிப்பாக்கம் குடும்பத்தையே ஆயிடுச்சுடா. அடடா சாவடிக்கிறீங்க. நம்ம தேட்டருக்கு படம் பார்க்க போனாங்க. டைரக்டர் பசங்க குடிக்காது கருத்து சொல்லியே சாவடிக்கிறானுங்க. ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறாங்க போனால் அங்கேயும் அதையே பண்ணுறானுங்க. யூடியூப் வீடியோ பார்க்க போனால் அதுலேயும் குடிக்காதுன்னு கண்டவனாக கருத்து பேச ஆரம்பிச்சிட்டான். இருபல் வருதுப்ப. இப்படி போகிற இடத்துல கருத்து சொல்லி சாவடிக்கிறீங்க தான். நான் பாட்டு அடாபத்தா கோயிலாடுவது உக்காயிடு கோட்டை அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறேன். அங்கேயே வந்து கருத்து சொல்லி சாவடிக்கிறேன் அப்படின்னு அதான் பிரச்சனைப்பா. குடும்பத்தை விட உனக்கு குடி முக்கியம். மரியாதையே இங்கேருந்து போயிடு. உங்கள்கிட்ட பேச்சு அடிச்ச சரக்கு இப்படி இறங்குற மாதிரி இருக்குது. ஒன்று பண்ணுறியாம கோட்டருக்கு காசு கொடுக்குறியா? ஏதோ குடும்பம் நல்லா இருக்கா திருந்தி வாய் வந்துட்டு உனக்கு அட்வைஸ் பண்ண என்கிட்ட வந்து காசு கேட்குற. நீ குடிச்சா குடியாகட்டி போ. எனக்கு என்ன வந்துச்சா? உன் குடும்பம் அப்படி போனா எனக்கு என்ன வந்ததா? ஏதோ பாவம் 2 பொட்டை புள்ளியை பற்றி வச்சுக்கிறேன்னு வந்து சொல்றதுக்கு நீ கண்ணா கட்டுப்போ. பத்தியா காசுன்னவனே நவர பத்தியா? அட்வைஸ் பண்ணுறவங்களாம் இப்படி தான் பண்ணுவானுங்க. கடைசி வரை அடுத்தவனுக்கு உபயோகமாக இருக்கவே மாட்டாங்க. போமே வந்துட்டா கருத்து சொல்லத்துக்கு மூஞ்ச பாரு மூஞ்ச. பாய்.